வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஏப்ரல் 18, 2022 பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில் இருக்கிற 3 வாலிபர்கள் வாகமண்ணுக்கு போகிறதா ஒரு வருஷமாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம், சரியாக லீவு கிடைக்கட்டும், இந்த லீவில் சரியாக இதில் நம்ம பேரணும், இந்த கரெக்டாக இந்த ஏப்ரல் சம்மரில் போகணும், அப்போ தான் அங்கே நல்ல சீசன் டைம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரும் முடிவு பண்ணிட்டு பொள்ளாச்சிக்கு கிளம்புறாங்க. பைக்கிலே நம்ம ட்ராவல் பண்ணால் தான் நம்மளுடைய அந்த சீனரிஸ்லாம் பார்த்துக்கிட்டே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பைக்கில் கிளம்புறாங்க. சரியாக வாகமனுக்கு 27 கிலோமீட்டருக்கு முன்னாடி வச்சு அவங்களுக்கு நடந்த அந்த அமானுஷமான சம்பவத்தை தான் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையில் வர்ற சம்பவத்தில் நடந்த அவங்க 3 பேரும் எங்களுடைய பேரை நீங்கள் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம், நீங்கள் எங்களுடைய பெயர்கள் சொல்லாமல் நீங்கள் சும்மா வேறு ஏதாவது கற்பனையாக ஏதாவது பேர் வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுகோளுக்கு நாங்கள் அவங்களுடைய பெயர்கள் சொல்லாமல் நானே சும்மா கற்பனையாக ஒரு 3 பேர் வச்சு சொல்கிறேன். ஆனால் இது உண்மையாக நடந்த ரியல் ஹாரர் ஸ்டோரி. பொள்ளாச்சியில் இருக்கிற சிவாவுடைய ஃப்ரெண்டான ரமேஷ் மற்றும் மகேஷ், இவங்க 2 பேரும் சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சிவா மட்டும் பொள்ளாச்சியில் வேலை பார்த்துட்ருக்காரு. வாகமண்ணுக்கு போகிறதா இவங்க பிளான் பண்ணிவிட்டு ஒரு நாள் இவங்க சென்னையில் இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் பஸ் ஏறி நேராக பொள்ளாச்சிக்கு வந்துடுங்க, நம்ம இங்கேருந்து பைக்கில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சென்னையில் இருக்க அந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் பொள்ளாச்சிக்கு வர வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பொள்ளாச்சிக்கு வந்துட்டாங்க காலையில். அன்னைக்கு நம்ம இப்போ உடனே கிளம்புமா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை பஸ்ஸில் வந்ததே கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நம்ம இங்கே வீட்டில் தங்கிட்டு நம்ம கரெக்டாக சாயந்தரம் போல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்படி இவங்க கிளம்புறதுக்கு ஒரு 6-7 மணிக்கிட்ட ஆயிடுது. சரி பைக்லேயே போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சிவாங்கிற பொள்ளாச்சி ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நைட் டைமில் போகணும்னா ரொம்ப குளிரும், நம்ம காலையில் ட்ராவல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், நைட் ட்ராவல் பண்ணால் ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது வந்துடும், அது கூட குளிர் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு ரோடு தெரியாது அப்படின்னு சொல்லவும், இதுக்கு தாண்டா நம்ம வாகனத்துக்கே பிளான் பண்ணது, சென்னையில் வெயில் தாங்க முடியாமல் தானே நம்ம நல்லா கூலிங் கிளைமேட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம், நீ இங்கே காலையில் போனால் வெயில் அடிக்கும், நைட் நம்ம 3 பேரும் பைக்கில் ரைட் பண்ணால் அது நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பைக் எடுக்கிறாங்க. ஒரு பைக்கில் 2 பேரும், ஒரு பைக்கில் ஒரு ஆளுமா வாகமண்ணுக்கு கிளம்புறாங்க சரியா 7 மணிக்கு. அப்போ கரெக்டாக போயிட்டே இருக்கும்போது கீல்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீல்ஸ் ஏற இவங்களுக்கு குளிர் தாங்க முடியல. ரொம்ப குளிருது, நம்மளுடைய ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லி அவங்கவுங்க பேக்கில் இருந்த ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கிறாங்க. ஜாக்கெட் எடுத்து போட்டுட்டு நல்ல கூலிங்காக இருக்குடா, இதுக்கு தாண்டா ஆசைப்பட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லி நல்லா போய்கிட்டே இருக்கும்போதே சரியாக வாகமனுக்கு 27 கிலோமீட்டருக்கு முன்னாடி வச்சு ரொம்ப பனிமூட்டமாகவும் ஏத்தாப்புல வர்ற வண்டிகளும் தெரில, முன்னாடி போகிற வண்டிகளும் தெரில, அந்த அளவுக்கு சரியான கூலிங்காக இருக்கு. அப்போ பின்னாடி தனியாக வந்துட்டு இருந்த அந்த பையன் ரோட்டு ஓரத்தில் ஏதோ ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி பார்க்குறான். இந்த நைட்டில் இந்த டைமில் அதுவும் இவ்வளோ குளிராக இருக்குது, இங்கே தனியாக ஒரு பொண்ணு நிற்கிறாடா அப்படின்னு சொல்லி
தன்னுடைய பைக்கில் லைட் வெளிச்சதை கரெக்டாக அந்த பொண்ணு மேலே அடிக்கிறான். அந்த பொண்ணு லேசாக சிரிக்குது. ஓகேடா, சூப்பர் ஃபிகர்டா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போனால் தான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லாமல் பைக்கை ஓரம் கட்டுறான். அப்போ முன்னாடி போன அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கடா ஒன்று ஆளை காணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் போயிட்டே இருங்கடா, நான் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பைக்கை ஓரம் கட்டிட்டு அந்த பொண்ணு நின்ன இடத்துக்கே போகிறான். அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுக்குள்ளேயே நடந்து போயிட்டுருக்கான். அப்போ இவா ஒரு தப்பான பொண்ணு தான், தப்பான சிக்னல் காட்ட தான் இங்கே நிற்கிறா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பெண் மேலே இருக்க ஆசையில் இவனும் அந்த பொண்ணு பின்னாடியே போகிறான். கொஞ்சம் தூரம் ரோட்டை விட்டு உள்ளே இறங்கி போனோன்னே திடீர்னு அந்த பொண்ணு காணாமல் போயிடுறான். இவனுக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே தானே வந்தா அந்த பொண்ணு, ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே இறங்கி நடக்கிறான். சுற்றி முற்றி பார்க்குறான், அந்த பொண்ணையும் காணும். அந்த நைட் டைமில் அங்கே இருக்கிற இரைச்சல் சவுண்டு, அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு இது பொண்ணா இல்லைன்னா வேற எதுவும் பேயா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் இருக்குது. அதுவும் இந்த காலத்தில் எப்படிடா பேய் பிசாசுன்னு சொல்லி அவனுக்கு அவனே ஆறுதல் சொல்லிக்கிட்டு தான் கையில் வச்சுருந்த ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணி அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு சொல்லி தேடுறான். அப்போ அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு கருப்பு உருவம் இவனை பார்த்து சிரித்த மாதிரி இருக்கு. இவனுக்கு ஒரு செகண்டு தலை சுற்றி பேய் தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தட்டு தடுமாறி ஓடுறான். ஓடுற வேகத்திலே தன்னுடைய ஃபோனை கீழே போட்டுட்டு ஓடிடுறான். நம்மளுக்கு ஃபோனா முக்கியம், உயிர் தாண்டா முக்கியம்னு சொல்லி தன்னுடைய பைக் எங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லி அவன் ரோட்டுக்கு மேலே போகும்போது இவனுக்கு அந்த பனி அடர்ந்த இதில் இவனுக்கு தான் வந்த பாதையே இவனுக்கு மறந்துடுது. ரோடு எங்கடா இருக்குது, நம்ம பைக்கு எங்கடா விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி இவன் காட்டுக்குள்ளே தேடிக்கிட்டே இருக்கான். இவனால் ரோட்டை கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அவ்வளோ பனி சூழ்ந்துருக்கு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ரோட்டு ஓரத்தில் இருந்த அந்த பொண்ணு இவனை நோக்கி சிரிச்சுக்கிட்டே நடந்து வரான். முதல்ல ரோட்டு ஓரத்தில் நின்று அந்த பொண்ணு முகம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வர்ற இந்த பெண்ணோட முகம் இவ்வளவு கோரமாக இருக்க, ரத்தம்லாம் வடிஞ்சிட்டு இவருடைய மூஞ்சே வித்தியாசமாக இருக்க. அப்போ இது உண்மையிலே பேய் தான் நம்மளை வழிமறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவன் இங்கேருந்து நிற்கவே கூடாது, ஓடுன்னு சொல்லி ஓடிக்கிட்டே தட்டு தடுமாறி கீழே விழுந்து எந்திரிச்சு ஒரு வழியாக தூரத்தில் ஏதோ லைட் வெளிச்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ அதுதான் ரோடு அப்படின்னு சொல்லி அந்த ரோட்டு ஓரத்தில் போய் நிற்கிறான். அப்போ அங்கேருந்து விசில் அடித்தபடி ஒரு லாரி ஒன்று, பால் லாரி ஒன்று கீழ் சேரிக்கிட்டு இருக்கு. இவன் எப்படியாவது இந்த லாரியை மறித்து இதில் லிஃப்ட்டு கேட்ட வேண்டியதான் அப்படின்னு நினச்சி அந்த லாரி தூரத்தில் வரும்போதே கை காட்டுறான். ஆனால் அந்த லாரி ஸ்லோவான மாதிரி தெரியல. இந்த லாரியை விட்டால் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கரெக்டாக ரோட்டுக்கு நடுவில் போய் நின்றுறான். ரெண்டு கையும் விரிச்சிட்டு எனக்கு உதவி பண்ணுங்க, வண்டியை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நிப்பாட்டிடுறான். அப்போ அந்த லாரி டோரை திறந்த கிளீனரு தான் கையில் வச்சுருந்த கல்லை எடுத்து அவன் மேலே அடிக்கிறான். அடித்த உடனே இவன் அண்ணன் அடிக்காதீங்க, வலிக்குன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் நீ இங்கே என்னடா பண்ணுற, யார்ரா நீ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் வண்டியில் ஏறிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி உள்ளே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இப்படி வந்தானா இங்கே ஒரு பொண்ணு சிங்கள விடுன்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். உடனே இவங்க எல்லாரும் மறுபடியும் விசில் அடிச்சுக்கிட்டே அந்த லாரி போய்கிட்டே இருக்கு. அப்பந்தான் அந்த லாரி டிரைவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல இருந்து உயிரோடு வந்த முதல் ஆள் நீ தான், இந்த இடத்துல யாருமே நிற்க மாட்டாங்க, இது வரைக்கும் நிறைய பேர் இந்த இடத்துல இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் அவர் சொல்கிறது. இவன் ஏன்னா இந்த இடத்துல நிப்பாட்டக்கூடாது, அப்படி இந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் 2 லவ்வர்ஸ் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நைட் டைமில் ரோடு தெரியாமல் அந்த சைடில் இருக்கிற மரத்தில் கொண்டு போய் வண்டியை இடிச்சிட்டு ஆக்சிடெண்ட்டில் அவங்க 2 பேரும் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
அதனால் நைட் டைமில் இது அவங்களுடைய ஆன்மாக்கள் இதில் வந்து நடமாடுறதா நிறையா லாரி டிரைவர்கள் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆன்மாக்களுக்கு இந்த விசில் சவுண்டு சத்தத்தை கேட்டால் அந்த ஆன்மா நம்ம கண்ணில் தென்படாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி இந்த லைனில் ஓடிட்டு இருந்த எல்லா டிரைவரும் சொல்லியிருக்காங்க. நானும் இந்த ரூட்டில் 16 வருஷமாக வண்டி ஓட்டுறேன். நாங்கள் நைட் டைமில் பால் லோடு எடுத்துகிட்டு போகும்போது இந்த இடத்துக்கிட்ட வரும்போது மட்டும் விசில் அடிச்சுக்கிட்டு தான் போவோம். இது எங்கள் டிரைவர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கோடு வேர்டு. நைட் டைமில் யாருமே கீழ் சேர மாட்டாங்களே, நீ மட்டும் என்ன இவ்வளோ தைரியமாக தனியாக கீழ் சேரி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை நாங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம், அவங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டாங்க, நான் தான் இதில் ஒரு பொண்ணு தனியாக நிற்குது அப்படிங்கிறக்காக இதில் பைக்கு ஸ்லோ பண்ணேன் அப்படின்னு ஒன்று. பொண்ணை பார்த்தா போதுமே, நீ பைக்கை உடனே நிப்பாட்டிடுவீங்களே அப்படின்னு சொல்லி அவனை திட்ட, இவன் தலை குனிஞ்சிக்கிட்டு சாரிண்ணே தெரியாமல் இதில் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒன்று. அப்படியே அந்த லாரி டிரைவர்கிட்ட பேசிகிட்டே போயிருக்கும்போது, அண்ணா என்னுடைய ஃபோனை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் ஃபோன் கொடுங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டேருந்து ஃபோனை வாங்கி மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. டேய் நான் இந்த மாதிரி இதெல்லாம் மாட்டிக்கிட்டேன், என்னுடைய பைக் எல்லாத்தையுமே அங்கே கீழே விழுந்துருச்சு, நீங்கள் எங்கடா போயிட்டுருக்கீங்கன்னு சொன்ன உடனே, நாங்கள் இங்கே போயிட்டுருக்கேன்டா, வாகமனுக்கு இன்னும் கரெக்டாக 20 கிலோமீட்டர் தான்டா இருக்குது, நாங்கள் ஒரு 7 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டோன்னொன்னே, டேய் நீங்கள் திரும்பி வாங்கடா அப்படின்னு சொன்ன உடனே லாரி டிரைவர்கிட்ட, ஏன்னா இது எந்த இடம்னு கேட்டோன்னே, நீ கொஞ்சம் தூரம் என்கிட்ட முன்னாடி வர சொல்லு அப்படின்னு சொல்லி கரெக்டாக மகாலிங்கபுரம் ஜங்ஷனுங்கிறதுல ஒரு டீ கடை இருக்குது, அந்த டீ கடைக்கிட்ட அவரை இறக்கி விட்டுருக்காரு. மறுபடியும் ஃபோனை வாங்கி, நீங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது ஒரு டீ கடையை கிராஸ் பண்ணி போனீங்க மகாலிங்கபுரம் ஜங்ஷன் சொல்லி, ஆமாம் ஒரு டீ கடையை பார்த்தோம், அந்த டீ கடைக்கிட்ட நிற்க நீங்கள் வந்துருங்கடா சொல்லிவிட்டு லாரி டிரைவர்கிட்ட அவருடைய ஃபோனை கொடுத்துட்டு, ஆனால் என்னை இதில் இறக்கி விட்டுறாங்கன்னா நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க, அவங்க கூட நான் சேர்ந்து போகிறேன்னா அந்த லாரி டிரைவர் பத்திரமா போய் சேருங்க தம்பின்னு சொல்லிட்டு அந்த லாரி கிளம்பிடுது. கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் அந்த டீ கடைக்கிட்ட வந்துடுறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்ன உடனே அவங்க 2 பேருக்கும் சரியான சிரிப்பாக இருக்குது. என்னடா இந்த காலத்தில் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு கிடக்கு, நீ வண்டியை ஓரம் கட்டும் போது எங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு, பொண்ணை பார்த்தோன்னே எங்கள் 2 பேத்தையும் கழட்டி விட்டு நீ மட்டும் தனியாக பைக்கை ஓரம் கட்டினியோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணேன். டேய் நான் சொல்கிறத நம்புங்கடா அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஒரு பயந்தாங்குழி தான்டா, கதையாக கதை கட்டிட்டு கிடக்க அப்படின்னு சொன்னோன்னே, உன் பைக் எங்கன்னு கேட்கும்போது என் பைக் அங்கேயே நிற்கிதுடா, என் பைக்கை நான் பார்க்கவே இல்லை, நான் அங்கே விட்டுட்டு இறங்கி உள்ளே போனால் எனக்கு வெளியே வர்ற வழியே தெரில, நான் போன வழி வேற ஒரு இடம், வெளியே வந்தது வேற ஒரு இடம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க மறுபடியும் பைக்கை திருப்பிக்கிட்டு வந்த ரூட்லேயே கீழே இறங்குறாங்க. கரெக்டாக இவன் பைக் நிப்பாட்டின இடத்துல அதே இடத்துல அந்த பைக் நிற்கிது. இவங்க 2 பேரும் அதில் நிப்பாட்டிட்டு, எங்கடா சொன்னேன் இதில் தானே பேய் இருக்குன்னு சொன்னேன், எங்கடா பேய், பைக் எடுறா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய பைக்கு நீ ஓட்டிட்டு வா, நான் இந்த பைக் பின்னாடி இவன் கூட உட்காந்துட்டு வரேன்னு சொல்ல, தொட நடிங்கி அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இவனுடைய இன்னொரு ஃப்ரெண்டு அந்த பைக்கை போய் ஸ்டார்ட் பண்ணுறான். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் கிக்கர் அடித்து ஸ்டார்ட் பண்ணுறான், வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இவனுக்கு முன்னாடி இருந்து இவன் பைக் ஸ்டார்ட் பண்ணுறத பார்த்துட்டு இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ், இவன் கரெக்டாக இவனுடைய பைக்குக்கு பின்னாடி மறுபடியும் அதே உருவம் தான் அழகான முகத்தோட சிரிக்குது. இவன் மெதுவாக மச்சி அப்படி பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக சொல்கிறான். என்னடா சொல்கிறேன்னா, மெதுவாக திரும்பி பாரு அப்படிங்க. அவன் மெதுவாக அப்படியே திரும்பி பார்க்கான். இவன் சொன்ன மாதிரி அந்த பெண் உருவம் அங்கே நிற்கிது. அப்புறம் இவன் பயந்தடிச்சு அந்த பைக்கோட கீழே விழுந்துட்டு பைக்கை போட்டுக்கிட்டு மறுபடியும் இவங்கிட்ட ஓடி வந்துடுறான். நீ சொன்ன மாதிரியே அந்த இதுதான்டா பேய், உண்மையிலே அந்த பேயாக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பைக்கும் ஸ்டார்ட் ஆகலை. அப்போ அந்த உருவம் இவங்க பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வருது. அப்பந்தான் இவனுக்கு ஞாபகம் வருது லாரி டிரைவர் சொன்னது, விசில் அடித்தா அந்த பேய் நம்ம கண்ணுக்கு தென்படாது, நம்ம கிட்ட வராதுன்னு சொன்னது. உடனே தான் 2 விரலையும் மடக்கி வாயில் வச்சு விசில் அடிக்கிறான். இவன் பக்கத்தில் வந்து அந்த உருவம் ஒரு செகண்ட் காணாமல் போயிடுது. இவங்க 2 பேரும் இந்த நேரத்தில் எதுக்கிட்டா விசில் அடிக்கன்னு சொல்லி, நான் சொல்கிறத கேளுங்கடா விசில் அடிங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துகிட்டு சொல்ல,
அவங்க 2 பேரும் பதட்டத்திலேயே விசில் அடிக்கிறாங்க. டேய் சத்தமாடிங்கடான்னு சொல்ல இவங்க 2 பேரும் விசில் அடிக்க மறுபடியும் போய் அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டே வராங்க. கொஞ்சம் தூரத்தில் அப்படியே விசில் அடிச்சுட்டே வந்துடுறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பயம் பதட்டம் போகாமல் வாகமன் போகிற வரைக்கும் பைக்கில் இவங்க விசில் அடிச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணதாகவும், இங்கே வந்து காட்டேஜில் ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கே ரிசப்ஷன்லேயும் நாங்கள் இந்த நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க வர்ற வழியில். அவங்களும் ஆமாம் தம்பி, நைட்டு யாருமே கீழ் சேர மாட்டாங்க, அந்த ஒரு வளைவு கிட்ட மட்டும் இந்த மாதிரி அமானுஷ்யம் நிறைய நடக்கிறதாகவும், அதில் 20க்கும் மேற்பட்டவங்க அதில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னதும், லாரி டிரைவர் சொல்கிறது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அப்போ அந்த இடத்துல உண்மையிலே அமானுஷ்யம் இருக்குது, நம்ம பேயை தான் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது அவங்க அறிவு கெட்டுது. அப்போ அவங்க அங்கே எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு ரிட்டன் இறங்கும்போது கூட நைட்டு இறங்கக்கூடாது, பகலில் தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லி பகலில் தான் மறுபடியும் இறங்கியிருக்காங்க. தான் நின்ன இடத்தையும் நம்ம அமானுஷ்யத்தை பார்த்ததையும் அந்த இடத்தையும் அவங்க பகலில் பார்த்துக்கிட்டே கீழே இறங்குறாங்க. இதை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதாகவும், இனிமேல் வாகமன் யாரும் போகும்போது நைட்டு கீழ் சேராதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த இதை எங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.